வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கு புத்திசாலி படகோட்டி அப்படின்ற அழகான கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதையை எழுதினவங்க ஆதி வள்ளியப்பன் அவர்கள். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பேக நூலக கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. வெளிநாட்டு பொருள்கள் மேல ராஜாவுக்கு ரொம்ப விருப்பம். அந்த ஊருக்கு 4 கப்பல்கள் வந்து சேர்ந்துச்சு. கப்பல்ல ஒரு புகழ்பெற்ற வியாபாரி இருந்தாரு. கப்பல் நிறைய வெளிநாட்டு பொக்கிஷம் இருந்துச்சா. வியாபாரி அரண்மனைக்கு வந்தாரு. வந்தா அவருக்கு அறுசுவை விருந்து வச்சாரு ராஜா. வியாபாரி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு, என் கப்பல்கள்ல வெளிநாட்டு பொக்கிஷம் இருக்கு, அதுல ஒரு கப்பல்ல இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. 2 கேள்விகள் நான் அதுக்கு கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாரு. ராஜா உடனே அமைச்சர்களை கூப்பிட்டாரு. வியாபாரியோடைய கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாரு. வியாபாரி ஒரு கூண்டை எடுத்தாரா, எடுத்து அதுல 2 வாத்துகள் இருந்துச்சா. அந்த வாத்துகள்ல எது ஆண் வாத்து எது பெண் வாத்து அப்படின்னு கேள்வி கேட்டாரு. முதல் கேள்வி, 2 வாத்தும் ஒரே மாதிரில இருக்கு அப்படின்னு அமைச்சர்கள் குழம்பி போயிட்டாங்க. அடுத்து வியாபாரி ஒரு குச்சியை எடுத்தாரு. அந்த குச்சியை பார்த்தா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இந்த குச்சியோடைய முன்பக்கம் எது பின்பக்கம் எது அப்படின்னு கேட்டாரு. இப்போ 2 கேள்விகளுக்கும் பதில் வேணும். அமைச்சர்களால பதில் சொல்லவே முடியல, முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உடனே ராஜா உத்தரவு போட்டாரு, இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் வேணும், தண்டரா போடுங்க அப்படின்னாரு. இதனால பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு வியாபாரி வந்திருக்காரு. அவர் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா பெரிய பரிசு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு இளவரசரோ அல்லது இளவரசியோ ஆகலாம் அப்படின்னு தண்டோரா போட்டாங்க. படகோடி மதிமாறனுக்கு தண்டோரா சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அமைச்சர்களுக்கே பதில் தெரியலையா, இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு படகோட்டி மதிமாறன். அடுத்த நாள் அரசவைக்கு போனாரு. ராஜாவுக்கு வணக்கம். வியாபாரி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ராஜா. ஆனா அதுக்கு எல்லாரும் ஆறு ஓடுற கரைக்கு வரணும் அப்படின்னாரு படகோட்டி. எல்லாரும் ஆறு ஓடுற கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. வியாபாரிட்ட இருந்து கூண்ட படகோட்டி வாங்கினாரு. வாங்கி வாத்துக்களை வெளியில எடுத்தாரு. கரையில நிக்க வச்சாரு. ஒரு வாத்து முதல்ல தண்ணியில இறங்குச்சா. அதை பார்த்தோனே, இந்த வாத்து தான் ஆண் வாத்து அப்படின்னாரு படகோட்டி. ஆமா, அது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ராஜா கேட்டாரு. ராஜா, ஆண் வாத்து தான் முதல்ல தண்ணியில இறங்கும். படகு ஓட்டும் போது நான் பல தடவை பார்த்திருக்கேனே, அதனால இந்த வாத்து தான் ஆண் வாத்து அப்படின்னாரு படகோட்டி. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. படகோட்டி அடுத்தத குச்சியை வாங்கினாரு. சட்டுன்னு குச்சிய தண்ணியில வீசினாரு. அந்த குச்சி மூழ்கி இருக்கிறது அடிப்பகுதி, மேல மிதக்கிறது நுனி பகுதி அப்படின்னாரு படகோட்டி. இந்த படகோட்டி சொன்ன 2 பதில்களும் சரியா இருக்கே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் சொன்னபடி பொக்கிஷங்களை தர்றேன் அப்படின்னாரு வியாபாரி. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். நானும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும். படகோட்டி மதிமாறன் இன்று முதல் இளவரசராகிறார் அப்படின்னு அறிவிச்சாரு ராஜா. இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாட்டுல யாருக்குமே பதில் தெரியல, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ராஜா கேட்டாரா. ராஜா, நான் ஒரு படகோட்டி. தண்ணீர்ல எது மூழ்கும் எது மிதக்கும்னு நல்லாவே எனக்கு தெரியும். அப்பதானே படகும் ஓட்ட முடியும். இங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கவனிப்பேன், வாத்துகளையும் கவனிச்சிருக்கேன். அதனாலதான் சரியா என்னால பதில் சொல்ல முடிஞ்சு அப்படின்னாரு படகோட்டி. ராஜா படகோட்டி இளவரசரை பாராட்டினார்.
என்ன குழந்தைகளே, கதை சுவாரஸ்யமா இருந்துச்சா? வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.